பூங்காட்டு திரும்பும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கடுப்பாவும், ரொம்பவே வந்து சோகமாவும் இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட ஃப்ரெண்டு குணா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிருவாங்க. ஆனா ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து குமரனோட அத்தை பொண்ணு இன்பா வந்து அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதையும், ஒரே மாரி ட்ரெஸ் போட்டிருக்கதையும் நெனச்சு நெனச்சு ரொம்பவே டென்ஷன்ல இருப்பாங்க. அத நெனச்சு தான் இங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் போடுறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி புலம்பிட்டு இருப்பாங்க. இத கேட்ட குணா வந்து, "யார் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டா? எது கிரிஞ்சா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ இன்பாவ பத்தி எதுவும் பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி மழுப்பிருவாங்க. "உனக்கு குமரன் சார புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட குணா கேட்பாங்க. "ச்சீ ச்சீ ஏன் இப்படி பேசுற? அவர பிடிக்காம இருக்குமா? எனக்கு பிடிக்கும் தான். அவர் ஃப்ரெண்டா இந்த மாரி எனக்கு பிடிக்கும். அதுக்குன்னு அப்புறம் ஏன் நீ வந்து இத பத்தி ஃபீல் பண்ற? எனக்கு அவர பிடிக்கும். மத்தபடி எனக்கு வந்து என்னமோ இன்பா வந்து குமரன் சாருக்கு செட் ஆக மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பொருத்தமான பொண்ணு இல்லையோன்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு ஆனந்தி நெனப்பாங்க. "அது எப்படி இருந்தா உனக்கு என்ன ஆனந்தி? உன் வேலைய பார்த்துட்டு நீ இருக்க வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு குணா வந்து கிண்டலா கேட்பாங்க. "ஆமா எனக்கு என்ன? அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் சொல்லுவாங்க. இதுலேருந்து நல்லாவே தெரியுது ஆனந்தி மனசுல குமரன் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் 2 பேருமே சேர போறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.